بسم الله جل وقسم وحمده حمدا بالتمام وأسما أسلم تسليما كثيرا قياسما أصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பெரிது வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளர் நண்புடையோர் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறிவிடும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தில் பெரு விளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனியமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருளாடு நல்லடியார்கள், அல்லாஹு நமக்கு தந்த வழிகாட்டியான வேதம் 3 அம்சங்களை கொண்டது. ஒன்று, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி காட்டி மனிதர்களை நீங்கள் பாடம் பெறுங்கள், படிப்பினை பெறுங்கள், நீங்கள் படிப்பினை பெறவில்லை என்றால் கடுமையான தண்டனைக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்று கடந்த காலத்தை நினைவூட்டி அச்சுறுத்தல் ஒரு பகுதி. 2வது பகுதி, மரணத்துக்கு பிறகு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது, அதில் என்னென்ன பயங்கரங்கள் சம்பவிக்க போகின்றன, என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது, அதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எதிர்கொள்ள நேரிடும். அதில் நம்பிக்கை வையுங்கள், இல்லை என்றால் அகப்பட்டு விடுவீர்கள். நடுவிலே ஒரு பகுதி நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தில் ஏவல்கள், விலக்குகள், அஹ்காம் எனப்படுகிற ஷரியத்துடைய சட்டங்கள் கூறுவது. இதுதான் குர்ஆனுடைய 3 அம்சம். பாஸ்டிவ், ஃபியூச்சர், பிரசன்ட் என்பதை போல கடந்த காலத்தில் அளிக்கப்பட்ட சமுதாயத்தின் நிலைகள் வருங்காலத்தில் நிரந்தரமான ஒரு வாழ்வுக்கு நம்மை தயார்படுத்தக்கூடிய நரகம், சொர்க்கம், இலக்கு. அந்த இலக்குக்கு இடையிலே சிராத் முஸ்தகீம், நன்மை தீமை இடைபோல என்ற காட்சி. இடைப்பட்ட வாழும் காலத்தில் வழிகாட்டு. இப்போது அந்த கடந்த காலத்து நிகழ்வில் கடந்த 2 வாரங்களாக 2 அஸ்ஹாபுகளை குறித்து நாம் பார்த்தோம். முதலில் அஸ்ஹாபுல் ஃபீல், கஅபாவை அழிக்க வந்த யானைப்படை அழிந்துழிந்த வரலாறு அஸ்ஹாபுல் ஃபீல். அதற்கு பிறகு அஸ்ஹாபுல் உஹுத். சென்ற வாரம் அஸ்ஹாபுல் உஹுத் கிடங்கு வைத்து, நெருப்பு கிடங்கை கூட்டி வைத்து ஈமான் கொள்ளாதவர்களை பிடித்து தள்ளியவர்களை அந்த நெருப்பு சுற்றி வளைத்து எரித்த சம்பவம். 3வதாக இந்த வாரம் அஸ்ஹாபுல் கரியா. இந்த அஸ்ஹாபுல் கரியா என்பது எல்லோருக்கும் அறிமுகமான சூரத்து யாசீனில் இடம்பெற்றுள்ளது. யாசீன் சூரா மனப்பாடம் செய்தவர்கள் நம்மிலே பெரும்பாலும். சூரத்து ஃபாத்திஹாவுக்கு அடுத்து நம்முடைய வாழ்க்கையில், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுகிற சூரா சூரத்து யாசீன். அந்த யாசீனிலே அல்லாஹ் அஸ்ஹாபுல் கரியா பற்றி கூறுகிறார். வல்லிரிபு லஹும் அஸ்ஹாபுல் கரியா என்று தொடங்கக்கூடிய அந்த ஐ ஒரு பிரிவு. அந்த ஐனிலே அல்லாஹ் தஆலா நபியே, அந்த மக்களுக்கு நீங்கள் நினைவூட்டுங்கள் அஸ்ஹாபுல் கரியா, அந்த கிராமவாசிகளுடைய வரலாற்றில். இது ஜாஅல் முர்ஸலூன், அந்த ஊருக்கு இறை தூதர்கள் வந்தபோது அந்த மக்கள் எப்படி நடந்தார்கள், நடந்ததினால் என்ன பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அல்லாஹ் கூறுகிறான், முதலில் 2 தூதர்களை நாம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம். அந்த 2 தூதர்களையும் அனுப்பிய போது இவர்கள் மார்க்கத்தை சொன்னார்கள், ஏகையரை தத்துவத்தை சொன்னார்கள். இந்த இறை தூதர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பொய்யாக்கி விட்டார், பொய்யாக்கி கொன்று விட்டார். உடனே 3வதாக ஒரு தூதரை நாம் இறக்கி வைத்தோம், அனுப்பி வைத்தோம். இந்த தூதர் அல்லாஹுவால் நேரடியாக அனுப்பப்பட்ட தூதர் இல்லை. அல்லாஹு அனுப்பிய இறுதி தூதருக்கு முன் தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இறுதி தூதருக்கு முந்தைய தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம்.
அவர்கள் 33வது வயதில் வானத்தில் உயர்த்தப்பட்டார்கள். அப்போது தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னார்கள். நான் இறைவனுடன் சென்ற பிறகு இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று அவருடைய சீடர்களுக்கு அப்போஸ்தலர்கள், தமிழ் பைபிள்ல அப்போஸ்தலர்கள், ஆங்கிலத்தில் அப்பாஸ்டில்ஸ், அப்பாஸ்டில்ஸ் எனப்படுகிற அப்போஸ்தலர்கள், அரபியிலே ஹவாரியூர், அவர்களை அழைத்து சொன்னார்கள். 3 பேரை குறிப்பிட்டார்கள். யோவான் எனப்படுகிற செயின்ட் ஜான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தேர்வு செய்த 3 தூதரில் ஒருவருடைய பேர் யோவான். யோவான் என்பதற்கு அரபியிலே எஹியா என்று பெயர். அந்த யோவான் என்ற செயின்ட் ஜானுக்கு அவர்கள் தமிழ் பைபிள்ல ராயப்பர் என்பார்கள், என்ன நவீன காலத்து பைபிள். எனவே யோவான் எனப்படுகிற செயின்ட் ஜான், அதுக்கு அடுத்த பிறகு அவருக்கு துணையாக பவுலோஸ் எனப்படுகிற செயின்ட் பால். அந்த செயின்ட் பால் தான் பவுலோஸ், அவருக்கு அரபியிலே பபிலிஸ் என்பார்கள். 3வது இந்த 2 தூதர்களையும் இந்த மக்கள் பொய்யாற்றிய பிறகு 3வதாக அனுப்பி வைக்கப்பட்ட தூதர் தான் ஷம்ரூன். அந்த ஷம்ரூனுக்கு சேம்சன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தமிழில் சீயோன் என்பார்கள். ஆக மொத்தம் 2 பேரை முதலில் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கேற்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். இருவரும் கொல்லப்பட்ட பிறகு 3வதாக ஷம்ரூன் எனப்படுகிற சீயோனை அனுப்பி வைத்தார்கள். அவர் செயின்ட் சாம்சன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த 3 பேரும் கொல்லப்பட்டவுடன் அல்லாஹுடைய கோபம் கொந்தளித்தது. உடனே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவர்களை அவர்கள் அநியாயமாக கொண்டு விட்டார்கள். நேரடியாக நாம் தூதராக அனுப்பாமல் இருந்தாலும் நம்முடைய தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுறுத்தலின்படி, நாம் விட்ட கட்டளையின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சார்பாக மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்ன போது அந்த மக்கள் அவர்களை கொண்டு விட்டார்கள். அந்த கரியா எனப்படுகிற ஊர் எது என்றால் அந்தாக்கியா. அரபியிலே அந்தாக்கியா, ஆங்கிலத்திலே ஏண்டியோக் எனப்படுகிற அந்தாக்கியா. ரோமாபுரியிலே, இன்றைய சிரியா, அந்த பழைய ரோமாபுரியில் ஒரு அழகான சுற்றுலா தலமாகவும், ஊட்டி கொடைக்கானல் போல ஒரு சுற்றுலா தலமாகவும் பசுமையான ஒரு துறைமுகமாகவும் அமைந்தது. அந்தாக்கியாவுடைய மண்ணை இந்தியா, அந்த மண்ணை கோடை காலத்திலே ஓய்வெடுக்க அந்தாக்கியாவுக்கு செல்வார். இயற்கை அழகுமிக்க பகுதி, நீர்வளம் நிலவளம் மிகுந்த பகுதி அந்தாக்கியா. அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகமாக, வர்த்தக கேந்திரமாக அமைந்த அந்தாக்கியாவுக்கு 2 தூதர்கள் சென்றார்கள். ஏற்க மறுத்து கொன்றார்கள். அவர்கள் சொன்னதை நியாயப்படுத்த 3ஆம் தூதர் சென்றார், அவரையும் கொன்றார்கள். இத்தனைக்கும் அந்த தூதர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஈசா நபியால் அனுப்பப்பட்ட தூதர், என்ன ஆதாரம், உங்களுக்கு என்ன ஆதாரம் வேண்டும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்வது போல் செய்வீர்களா? பிறவி குருடர்களை பார்வை பெற வைத்தார்கள். தொழு நோயாளி, லெப்ரசி எனப்படுகிற தொழு நோயாளிகளை கையால் தடவி குணம் பெற வைத்தார்கள். இப்படி அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டிய போதும் அந்த படுபாதைகள் கொண்டு விட்டார். கொண்ட பிறகு என்ன நடந்தது? அல்லாஹ் கூறுகிறார், அவர்கள் கொன்ற பிறகு இந்த கூட்டத்தாரை அழிக்க வேண்டும். எப்படி அழிப்பது? வானத்திலிருந்து மலக்குடைய பட்டாளங்களை, படைகளை இறக்கி வைத்து அவர்களை நாம் அழிக்கவில்லை. அப்படி அழிக்க வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. ஒரே ஒரு சிம்பிளான ஒரு அணுகுமுறைதான். இன்கானத்தில் இல்லா செய்யத்தம் வாஹிதத்தில் செய்தாகம் ஹாமிதூன். ஒரே ஒரு இடி முழக்கம், அந்த இடி முழக்கத்தால் பூகம்பம், பூகம்பத்தினால் நெருப்பு பொங்கி எழுந்தது. அதன் மூலமாக அந்த மக்கள் ஹாமிதூன், நெருப்பு அணைந்ததை போல் அணைந்தார். அதாவது அல்லாஹ் சொல்லுகிற பாணிய பாருங்க, பூகம்பம் ஏற்பட்ட பிறகு அவர்கள் அழிந்தார்கள், மரணித்தார்கள் என்று சொல்லவில்லை. அவருடைய உடலங்கள் எல்லாம் நெருப்பால் பொசுக்கப்பட்டு அணைந்த நெருப்பை போல் ஆனார். நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது. கொழுந்து விட்டு எரியும் போது ஜுவாலை மேல் நோக்கி எரியும். கடைசியில் அந்த நெருப்பு ஒரு கட்டத்தில் அணைந்துவிடும். அது அணைந்து விட்டது என்று அல்லாஹ் உதாரணப்படுத்துவதில் ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? இவர்கள் வாழ்ந்த காலத்தில்
நெருப்பு கொழுந்து விட்டு எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யும், எவ்வளவு அழிவை ஏற்படுத்தும், எவ்வளவு சேட்டைகளை செய்யும். அந்த அளவுக்கு அத்துமீறல். கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு, சில நேரங்களில் நெருப்பு எரிந்தால் எத்தனையோ அழிவுகள், எவ்வளவு பொருட்களை நாசமாக்கிவிடும், கரித்துவிடும். எனவே இந்த கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு பல பொருட்களை அழித்து எரித்து சாம்பலாக்குவதைப் போல அந்த மக்கள் அவ்வளவு பெரிய அட்டூழியம் அநியாயம் செய்து வந்தார்கள். அந்த நபர்களை கடைசியில் நெருப்பு அணைந்து அடங்குவதைப் போல நாம் அவர்களை அழித்தோம் என்று கூறுகிறார். அந்தாக்கியா எனப்படுகிற இந்த நகரவாசிகளுடைய வரலாற்றின் விரிவான வரலாற்று சுருக்கத்தை நாம் இப்போது பார்த்தோம். அஸ்ஹாபுல் கரியா, இந்த அஸ்ஹாபுல் கரியா வாசிகளுடைய ஒரு வியப்பு என்ன தெரியுமா? அவர்களிலே ஹபீபுன் நஜ்ஜார் என்று ஒருவர் வாழ்ந்தார். அவர் இறை தூதரர், ஈசா நபியால் அனுப்பப்பட்டவர்கள். 2 பேரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைத்து அவர்கள் நிராகரிக்கப்பட்ட போது 3ஆம் நபரை அனுப்பி வைத்தார். இந்த வந்தவர்களில் எல்லோரும் அந்த ஊர் மக்கள் மோசமானவர்கள், நல்லவர்களும் இருக்கத்தான் சென்றார். அதில் நல்லவராக இந்த இவர்களை பார்த்தால் இறை தூதராக தெரிகிறது. இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தூதராக தெரிகிறது. அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்துகிறார்கள். இப்படிப்பட்ட நல்லவர்களையா நீங்கள் கொன்றுவிட்டீர்கள்? நான் நிச்சயமாக இவர்களை பின்பற்றுகிறேன் என்று சொன்னவுடன் அவர்கள் சொன்ன வாசகம், என்னை படைத்த ரப்பு, அவனை நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன ஏற்பட்டது? மரணத்துக்கு பிறகு நான் அந்த ரப்பின் பக்கம் தான் செல்வேன். நான் மட்டுமல்ல, நீங்களும் அந்த ரப்பிடத்தில் தான் செல்வீர். அந்த துர்ஜோன் என்ற வார்த்தையின் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு சித்தாந்தம் என்ன? முஸ்லிம்களாகிய நாம் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம், கிறிஸ்தவர்களும் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது ஒரு மனிதன் மரணித்த பிறகு அடுத்த ஒரு ஜென்மம், அடுத்த ஒரு குறவி அவனுக்கு உண்டு. அந்த குறையில் வேறு ஜீவனாக வருவான் என்று ஒரு கருத்து இந்த நாட்டில் பெரும்பான்மை சமுதாயத்தால் பரப்பப்படும். அந்த கருத்தை ஒரு காலத்தில் திருவள்ளுவர் கூட சொன்னார். ஆனால் நவீன திருக்குறள் அப்படி அல்ல, அதுக்கு ஜென்மம் அல்ல, தலைமுறை என்று. உதாரணமாக, ஒரு தலைமுறையிலே ஒருவன் 5 பிள்ளைனையும் அடக்கி ஆண்டு நல்ல வழி வாழ்ந்தால் அவனுக்கு 7 பிறவிக்கும் 7 பிறப்பும் ஏமாப்புடைக்கும், 7 பிறப்பும் அவனுக்கு பாதுகாப்புன்னு இந்த காலமெல்லாம் அந்த குறளுக்கு பொருத்தம். 7 பிறப்பு என்பது இல்லை, அது அறிவுக்கு பொருத்தமானது அல்ல. 7 தலைமுறை. உதாரணமாக ஒரு ஜெனரேஷன் வாழ்கிறது, அவர் மூத்தாகிவிட்டார், மூத்தவர் தந்தை, அவருக்கு பிறகு வாரிசுகள், அவர்களும் நீண்ட காலம் வாழ்ந்து மரணித்து விட்டார், அதற்கு பிறகு வாரிசுகள். 7 பிறப்பு என்றால் 7 பிறப்பு என்று தவறாக இந்த நாட்டில் சைவ சித்தாந்தம் போதிக்கப்பட்டது இல்லை. 7 பிறப்பு இல்லை, 7 தலைமுறை. இஸ்லாம் கூறுவது மறு பிறப்பு என்பதில்லை. குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களும் இந்த யாசீன் பாருங்க, இலேஹி துர்ஜோன், யாசீன் முடியும் போது இலேஹி துர்ஜோன், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம்தான் திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள். அப்பன் துர்ஜோன் அர்த்தம், எங்கிருந்து வந்தோம்? அல்லாஹுவில் இருந்தே வந்தோம். இந்த உலகத்தில் வாழ்கிறோம் கொஞ்ச காலம், திரும்பி வந்த இடம் நோக்கி திரும்பி செல்கிறோம். அதனால்தான் புதிதாக இன்னொரு இடத்துக்கு போகவில்லை. எந்த அல்லாஹுவின் இந்த மண்ணுலகத்துக்கு நாம் வடிவெடுத்து வந்தோமோ, மனித பிறவியாக வந்தோமோ, அந்த அல்லாஹுவை நோக்கியே செல்கிறோம் என்பது யாசின் சூராவுடைய கடைசி வசனத்தின் வார்த்தை. இலேஹி துர்ஜோன். அந்த கருத்துத்தான் அந்த ஜுஸூல மாலியா என்ற வாசகத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஹபீபுன் நஜ்ஜார் சொன்னதால் அந்த மக்களை பார்த்து இவர்கள் அல்லாஹுவை பற்றி சொன்னார்கள், அவனை வணங்க சொன்னார்கள். அவனை வணங்காமல் கற்சிறைகள் எல்லாம் கடவுளாக வணங்குகிறீர்கள், நான் அதை வணங்க மாட்டேன். ஃபத்தரணி, அந்த அல்லாஹ் என்னை படைத்தான், உங்களையும் படைத்தான், வாழ வைக்கின்றான். நான் மரணித்த பிறகு வந்த இடம் நோக்கி நான் அவனிடத்தில் செல்வேன் என சொன்னவுடன் அப்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது என்னுடைய சமுதாயத்து மக்களுக்கு தெரிந்திருக்க கூடாதா?
அவருடைய ஹபீபன் நஜ்ஜாரை கொண்டபோது மலக்குகள் சொன்னார்கள், நம்மால் அனுப்பப்பட்ட அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர்கள் 3 பேரை மக்கள் பொய்யாக்கி கொன்றார்கள். அவர்களை வலியுறுத்தி அவர்கள் நல்லவர்கள் தூதர்கள் என்று சொல்ல வந்த உங்களையும் கொண்டு விட்டார்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் கைலதொல் ஜன்னா, நீங்கள் ரூஹ அடங்கிவிட்டது, நீங்கள் இப்போது சொர்க்கத்துக்கு போகிறீர்கள். நல்லவருடைய ரூஹ அடங்கிவிட்டால் சொர்க்கம்தான் நுழைவிடல். எனவே சொர்க்கத்திற்கு போகிறீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று சொன்னவுடன் ஹபீபுன் நஜ்ஜார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? யா லைத கௌமி யஅலமூன பிமா கஃபர லி ரப்பி, என்னுடைய ரப்பு நான் செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்து எனக்கு அருள் புரிந்தால் இதை என் சமுதாயத்து மக்கள் தெரியக்கூடாதா என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள். வாழுகின்ற காலமெல்லாம் படைத்தவனை பற்றி சிந்திக்காமல் இந்த உலகத்து வாழ்க்கையை நிரந்தரமம், காலமெல்லாம் இங்கேதான் ஆனந்த வாழ்க்கை வாழ்வோம் என்று கற்பனை செய்தவருடைய நிலையை நினைத்து பார்க்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ போர்க்களங்களை இஸ்லாம் சந்தித்து, பத்ர், உஹது, கந்தக், ஹைபர், எர்மூக்கு, தபூக்கு என்று தொடரக்கூடிய எல்லா போர்க்களத்திலும் இருக்கிற உயிர் ஒன்று, அது போவது நிச்சயம், அல்லாஹ்வுக்காக போகட்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து மறைந்தாலே ஷஹீதுகள். அவர்கள் ஒவ்வொருவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? மௌத்து நேரத்திலே சொர்க்கம் காட்டப்படும் போது மகிழ்ச்சியோடு செல்வார்கள். நம்மை கொண்டார்களே, அவர்கள் மீது சபிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க கூடாதா என்ற ஆதங்கம் தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தன்னுடைய பொன்னான உயிரை அர்ப்பணித்து வாழ்ந்த புனிதர்களுக்கெல்லாம் இருக்கிற கவலை, நம்மை கொன்றவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டாமா, கொடுக்க கூடாதா? நான் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து என்னை ஆனந்த சொர்க்கத்தில் சேர்த்து விட்டானே, இதை மற்றவர்கள் தெரிந்தால் அவர்கள் திருந்துவார்களே என்று கவலைப்படுகிறார்கள். அந்த ஹபீபுன் நஜ்ஜார் என்ற இறைநேசருடைய அந்த ஆதங்கத்தை வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மறைந்து எனக்காக வேண்டி என்னை புரிந்து கொண்டால் அவர் எல்லோரும் நேர்வழி பெறுவார்கள் என்ற ஆதங்கத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார். எனவே குர்ஆன் கூறுகிற அஸ்ஹாபுகளில் இன்றைக்கு நாம் பார்த்த 3வது அஸ்ஹாபு அஸ்ஹாபுல் கரியா, அந்தாக்கியா, ரோமாபுரியில் உள்ள எழில் நகரத்தில் வாழ்ந்தவர்களுடைய நிலை அல்லாஹ் கூறுகிறார். மொத்தம் 7 கௌமுகளை கூறுகிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த அஸ்ஹாபுகளை பார்ப்போம். குர்ஆன்ல வரக்கூடிய அஸ்ஹாபு சொர்க்கத்தில் உள்ளதும் வருகிறது, உலகத்தில் உள்ள அஸ்ஹாபு 7. உதாரணமா அஸ்ஹாபுல் ஜன்னா, அஸ்ஹாபுன் நாரு, அஸ்ஹாபு ஸஈர், இதெல்லாம் நரகவாசிகள், சொர்க்கவாசிகள் என்ற பொருளில் வந்தவை. ஆனால் அழிக்கப்பட்ட அஸ்ஹாபுகளில் நம்பர் 1ஆக நாம் பார்த்தது அஸ்ஹாபுல் ஃபீல், யானைப்படை. 2வதாக சென்ற வாரம் அஸ்ஹாபுல் உஹ்தூத், அகழிப்படை. அதாவது கிடங்கு வைத்து மூமின்களை தூக்கி போட்டு அழித்தவர்கள். இப்போது அஸ்ஹாபுல் கரியா. அடுத்தடுத்த அஸ்ஹாபுகளை பற்றி நாம் தெரிவோம். இது வரலாறு என்பது சுவையான செய்தி என்பதற்காக அல்ல. வரலாறு, அல்லாஹ் வரலாற்றை சொல்கிறான். 6666 வசனங்களில் 1000 வசனங்கள் வரலாறு. எதற்காக 600 பகுதியை வரலாறாக சொன்னான் என்றால், சுவாரஸ்யமான கதை கேட்கும் நோக்கல்ல, சுவாரஸ்யமான கதை சொல்லும் போக்கல்ல. படைத்தவனுடைய லட்சியம், நான் அன்றைக்கு இப்படியெல்லாம் செய்தேன், என்னை நம்புங்கள், நம்ப மறுத்தால் நீங்களும் ஆபத்தை, அழிவை சந்திப்பீர்கள் என்ற அச்சுறுத்தலும் ஒரு வழிகாட்டலுமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களும் அவனுடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, அவனுடைய வழிகாட்டலை வாழ்க்கையின் பாடமாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹு ஆக்கியருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.